சார் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் மூலிமா ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்போட நேம் தான் அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் 1. அந்த அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் 1க்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் எங்கன்னா ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த டேக்கோட பேர் A1. சரி, இந்த டேக் ஏன் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Tag is used to operate structure elements like door number, street, city, state, country and pin code. இதில் நான் வேல்யூ அசைன் பண்ணோம்னாலோ இல்லை வேல்யூவை எரேஸ் பண்ணோம்னாலோ இல்லை வேல்யூவை மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டாலோ நான் டேக் நேம் மூலியமாக மட்டுமே என்னால் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த A1ங்கிற ஒரு டேக் நேம் மூலியமாக மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுமா. அதனால தான் நான் இந்த இடத்துல A1ங்கிற ஒரு டேக் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். A1 tag name helps to manipulate structure elements values. Structure elements values manipulate one and only by tag name. So because of that only here I create tag name to first structure. First structureக்கு நான் ஒரு tag name create பண்ணியிருக்கேன். சரி சார், ஓகே, இது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்க, following statement helps to find a size of user defined data type like underscore address 1 using size of operator without tag. டேகை பயன்படுத்தாமல் நான் கிரியேட் பண்ணியிருக்க அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் 1ங்கிற ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்போட சைஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி? சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஐ டைரக்ட்லி ஹியர் ஐ மென்ஷன் ஸ்ட்ரக்ட் அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் 1 சின்ஸ் ஐ வாண்ட் ஃபைண்ட் அவுட் அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் 1 சைஸ். இந்த இடத்துல நான் அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் 1ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரோட சைஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி? சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி. ஸோ திஸ் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ரிட்டர்ன் 78 வேல்யூ ஃப்ரம் அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் 1 ஸ்ட்ரக்சர் சைஸ். அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் 1ஓட சைஸ் என்னன்னா 78. அந்த 78ங்கிற வேல்யூவை எந்த சைஸை எந்த ஆப்ரேட்டர் டிஸ்பிளே பண்ணிச்சு? சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சைஸ். here first structure size is 78. First structure name is also underscore address 1. So here I try to find out first structure size in this way. சரி சார், நெக்ஸ்ட் பாருங்க என்ன டிஃப்ரெண்ட்னு. Find size of user defined data type by tag name. இப்போ ஒரு டேக் நேம் மூலியமாக நான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்போட சைஸை கண்டுபிடிக்கிறேன். சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா இந்த இடம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஹியர் ஐ ஃபைண்ட் அவுட் இன்ட் டேட்டா டைப் சைஸ். இன்ட்டுங்கிற டேட்டா டைப்போட சைஸை கண்டுபிடிக்கிறோம். இங்கே பாருங்க, ஆனால் ஹியர் ஐ ட்ரை டு ஃபைண்ட் ஐ வேரியபிள் சைஸ். இந்த இடத்துல நான் வேரியபிளோட சைஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இங்கே டேட்டா டைப்போட சைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதே தான் இங்கே டிஃப்ரெண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் ஹியர் ஐ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் சைஸ் லைக் இன்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்போட சைஸை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்போட சைஸை டேரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் டேக் நேம். டேக் நேம் இல்லாமல் நம்ம டேரெக்டாக யூசர் டிஃபைன் டேட்டா டைப்போட சைஸை நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஹியர் ஐ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் பை டேக். டேக் நேமை பயன்படுத்தி ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்போட சைஸை கண்டுபிடிக்கிறோம். ஹியர் ஆல்சோ ரிட்டர்ன் I receive 78 value from A1 tag name. Here also I receive 78 value from A1 tag. A1 tag ஓட சைஸும் நம்மளுக்கு 78 தான் இருக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. சரி சார், இப்போ இந்த இதுக்கு இங்கே பாருங்க, நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, here I make one tag name. That tag name is A1 to first structure. That first structure name is underscore address 1. ஆனால் இங்கே பாருங்க, here I directly make one variable to second structure. That variable name is A2. That second structure name is underscore address 2. சார் இங்கே இருக்கிறதுக்கும்
இங்கே இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா here I put struct reserved word in front of user defined data type name, but here I am not put struct reserved word in front of user defined data type name. இந்த இடத்துல first user defined data type நேமுக்கு முன்னாடி structன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே செகண்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணல. திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் வித் அண்ட் வித்தவுட் டைப்டெஃப் ஃபீச்சர். டைப்டெஃப் ஃபீச்சர் பயன்படுத்தலைன்னா கம்பல்சரி வி ஷுட் மேக் டேக் டு ஸ்ட்ரக்சர். இன் கேஸ் ஐ யூஸ் டைப்டெஃப் ஃபீச்சர்ஸ் with structure, in case I use typedef feature into structure concept, then directly I can make variable to structure. நான் வந்து typedefங்கிற ஒரு ஃபீச்சரை பயன்படுத்தியிருந்தேன்னா ஸ்ட்ரக்சர் கான்செப்டுக்குள்ளார நான் வந்து ஒரு வேரியபிள் நேமை டைரெக்டாக அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் ஐ எம் நாட் மென்ஷன், ஹியர் நோ நீட் டு மென்ஷன் ஸ்ட்ரக்ட் கீவேர்ட். சார் இன்கேஸ் நான் இந்த ஸ்ட்ரக்ட்ங்கிற கீவேர்டை இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினா என்ன சார் ஆகும்னா எரர் வில் அக்கர். இன்கேஸ் ஹியர் யூ ஆர் ட்ரை டு யூஸ் ஸ்ட்ரக்ட் கீவேர்ட் ஹியர் இட் செல்ஃப், தென் compiler return error because we can't make tag name to second structure. Second structureக்கு நம்மளால tag create பண்ண முடியாது. first structureக்கு நம்மளால variable name create பண்ண முடியாது because first structure developed without typedef feature, second structure developed with typedef feature. So first if you want access first structure elements, then you should make tag name. If you want access second structure elements, then you should make variable name. So அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. Here declare or create a variable like a2 to user defined data type address 2. address 2ங்கிற ஒரு user defined data typeக்கு a2 னு ஒரு variable create பண்ணிருக்கோம். variable a2 is used to operate structure elements like door number, street, city, state, country and pin code. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்குண்டான பர்மிஷன் யார்கிட்ட இருக்குன்னா a2ங்கிற ஒரு வேரியபிள் கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி ஐ கிரியேட்டட் ஒன் வேரியபிள் டு செகண்ட் ஸ்ட்ரக்சர். அதனால தான் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஸ்ட்ரக்சருக்கு. So this is the main difference between with typedef features and without typedef features and with typedef features. Now typedef features வந்து structuresல பயன்படுத்தல. In case I am not use typedef feature, then compulsory I should make one tag to structure. In case I use typedef features into structure, then directly I can mention variable name into structure. No need before I mention struct keyword before on variable declaration part. வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ட் அப்படிங்கிறது இதுதான். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க. ஹியர் ஐ மேக் ஒன் வேரியபிள். ஸோ ஹியர் நோ நீட் டு மென்ஷன் ஸ்ட்ரக்ட் ரிசர்வ் வேர்ட் பிஃபோர் ஆன் வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ட். வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரக்ட்ன்ற ஒரு கீவேர்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கொடுத்தா எரர் வரும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. In case you are put struct keyword in front of variable declaration part, then the compiler return error here itself. So okay, next என்ன சொல்லிருக்காங்கன்னா how to find size of user defined data type like underscore address 2 without variable a2 using size of operator. நான் size of operator பயன்படுத்தி